தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ஐ ஆஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு டச் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. அதாவது இந்த படத்தினுடைய டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐ ஆஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி. அதாவது ஐபேட் கேள்விப்பட்டிருப்போம், ஐபோன் கேள்விப்பட்டிருப்போம். அது என்னடா ஐ ஆஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். இந்த படத்தினுடைய சம்பவமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஸ்டோர் ரூம்ல நடக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. 2022 வருடம் ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு ஆப்பிள் ஸ்டோர் ரூமுக்குள்ள நடந்த உண்மை சம்பவத்தை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதாவது இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே நாயகன் இலியனை காட்டுறாங்க. இவன் பல்கரியா பகுதியிலிருந்து ஆம்ஸ்டர்டாம் பகுதிக்கு வேலை விஷயமா போறான். அப்படி இவன் டிராவல் பண்ணும்போது இவனுடைய ஹெட்போனை மறந்துடுறான். சோ ஹெட்போன் இல்லாம போன் பேச கஷ்டமா இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு ஆப்பிள் ஸ்டோர் ரூமுக்குள்ள போய் ஹெட்போன் வாங்க போறான். அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா ஒரு மர்ம மனிதர் உடம்பு முழுக்க பாம்போடையும் துப்பாக்கியோடும் அந்த ஆப்பிள் ஸ்டோர் ரூமுக்குள்ள என்ட்ரி ஆகிறான். இதனால அங்கிருந்த பல பேர் தெரிச்சு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. பட் படத்தினுடைய நாயகனும் ஒரு சில நபர்களும் உள்ளவே மாட்டிக்கிறாங்க. சோ அவங்கள எப்படி போலீஸ் மீட்டெடுக்கிறாங்க, அதே போல அந்த மர்ம மனிதர் யாரு, எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடத்தி வச்சிருக்கான், அவனுடைய டிமாண்ட் என்ன, அண்ட் டுவர்ஸ் எந்த யாரெல்லாம் உதவி செஞ்சா என்ன ஆச்சு அப்படிங்கறத அந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு உண்மை சம்பவத்தை அப்படியே ரீகிரியேட் பண்ணணும் அப்படின்னா அச்சு பிசாம என்ன நடந்ததோ அதை அப்படியே படமா எடுக்கணும் அப்படின்னா சினிமாட்டிக் டிராமாவா ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகும். சோ அந்த வகையில பார்க்கும்போது டிராமா அப்படிங்கிறது இந்த படத்துல குறைவுதான். ஆனா ரொம்ப நேச்சுரலா ஆர்கானிக்கா இந்த படத்தை எடுத்துக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா போலீஸ் புரோட்டோகால் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபாலோஸ் பண்ணுவாங்க, அவங்க என்ன மாதிரியான மெசேஜ் எடுப்பாங்க, அவங்க எப்படி உள்ள இருக்கிறவங்களுக்கு திங்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க அப்படிங்கிற அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப நீட்டா காட்டியிருந்தாங்க. அதே போல நம்ம நாயகன் ஆப்பிள் ஸ்டோர் ரூமுக்குள்ள எப்படி என்ட்ரி ஆகலாம், சோ அப்போ அதை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருந்தாங்க. அண்ட் டுவர்ஸ் த எண்ட் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப நீட்டா காட்டியிருந்தாங்க. அண்ட் அதே போல யாருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத ப்ராப்பரா சொல்லி ஒரு முடிச்ச ஒரு படம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்ததுனால இந்த படத்துல சினிமாட்டிக் டிராமா ரிலேட்டடான காட்சிகள் குறையும். அதனாலே என்னவோ இந்த இடத்துல விறுவிறுப்பான ஒரு ஃபீல் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான கதைக்களம் கொண்ட படங்கள் எக்கச்சக்கமா நம்ம பார்த்திருப்போம். எவ்வளவு சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பா இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். பட் அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் இல்ல. உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்ததுனால இதுல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்துக்கு எம்டி திரை கொடுக்கிற ரேட்டிங் 5 to 2.9. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.